துணை முதல்வரும் இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் 47வது பிறந்த நாளை தமிழகம் எங்கும் கழக தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கேக் வெட்டியும் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். துணை முதல்வரும் இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் 47வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு மேட்டுப்பாளையத்தில் திமுக சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. கோவை மாவட்ட மேட்டுப்பாளையம் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் 47வது பிறந்தநாள் விழாவினை கொண்டாடும் விதமாக திமுக சார்பில் அரசு மருத்துவமனைக்கு வழங்கும் இலவச இரத்த தான முகாம் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் டி.ஆர். சண்முக சுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள், கழக தொண்டர்கள் இரத்த தான முகாமில் கலந்து கொண்டு மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையின் இரத்த வங்கிக்கு தங்களது குருதிகளை தானமாக வழங்கினார்கள். முன்னதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை திமுக நிர்வாகிகள் கேக் வெட்டி கொண்டாடினார்கள். அப்போது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க என்றும் சின்னவர் வாழ்க என்றும் முழக்கமிட்டனர். அதனைத் தொடர்ந்து இரத்த தான முகாமில் கலந்து கொண்டு குருதி குடை வழங்கியவர்களுக்கு பழங்கள், ரொட்டிகள், சான்றிதழ்கள் உள்ளிட்டவை தலைமை செயற்குழு உறுப்பினர் டி.ஆர். சண்முக சுந்தரம் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு மேட்டுப்பாளையம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவியர்களுக்கு வினா விடைகள் அடங்கிய தொகுப்பு புத்தகங்களை தலைமை செயற்குழு உறுப்பினர் டி.ஆர். சண்முக சுந்தரம் வழங்கினார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெறுவதற்காக மாணவ மாணவியர்களுக்கு 2000 வினா விடை புத்தகங்கள் வழங்க உள்ளதாகவும் முதற்கட்டமாக இப்பள்ளியில் பயிலும் மாணவியர்களுக்கு வழங்கியதாகவும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் காரமடை கிழக்கு ஒன்றிய செயலாளர் எஸ்.எம்.டி. கல்யாண சுந்தரம், கூடலூர் நகராட்சி தலைவர் அறிவரசு, சிறுமுகை பேரூராட்சி செயலாளர் உதயகுமார், நகர திமுக செயலாளர்கள் முனுசாமி, முகமது யூனிஸ் மற்றும் நகரமன்ற தலைவர் மெஹரிபா பர்வீன், அஷ்ரப் அலி, துணைத் தலைவர் அருள் வடிவு மற்றும் தலைமை ஆசிரியை இந்திரா மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மாண்புமிகு எங்கள் துணை முதல்வர் இளைய தளபதி இன்றைக்கு 47வது பிறந்தநாளை முன்னிட்டு கோவை வடக்கு மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியிலே இரத்த தான முகாம், மாபெரும் இரத்த தான முகாம் மிக சிறந்த முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த இரத்த தான முகாமிலே இளைஞர்கள், பெண்கள் என்று அதாவது நம் இளைய தலைவருடைய ஒட்டுமொத்த உழைப்பு இன்றைக்கி இரத்த தான முகாமிலே இன்றைக்கு தெரிய வருகிறது. அதாவது 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள், இளைஞர்கள்லாம் இன்றைக்கி இந்த சட்டமன்ற தொகுதியிலே எழுச்சியாக இன்றைக்கி வந்து இரத்த தான முகாமிலே கலந்து இரத்த தானத்தை ஆர்வமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நம் கழக ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு முதல்வருடைய நல்லாட்சியே அதற்கு ஒரு சாட்சி என்று சொல்லலாம் என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே இந்த நன்னாளிலே மிக சிறப்பாக இரத்த தான முகாமை கலந்த மாணவ மாணவி இளைஞர் எண்ணற்ற கழக உடன்பிறப்புகளுக்கு இந்த நன்னாளிலே வாழ்த்தினை கூறி நமது நாளைய தமிழகத்தினுடைய துணை முதல்வர் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்தினை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நான் இதுக்கு முன்னாடியே 3 முறை நான் கழகத்தினுடைய
தலைவருடைய ஒப்பற்ற தலைவருடைய பிறந்தநாளிலே நடத்தியிருக்கிறேன். இளைய தலைவருக்கு இளைய தளபதி மாண்புமிகு துணை முதல்வருக்கு இதுதான் முதல் முறையாக மேட்டுப்பாளையம் சட்டமன்றத்திலே என்னுடைய ஏற்பாடிலே மாவட்ட செயலாளருடைய தலைமையிலே மாண்புமிகு பொறுப்பு அமைச்சருடைய தலைமையிலே எங்களுடைய எம்பி அண்ணன் ராஜானுடைய முன்னிலையிலே இந்த இரத்த தானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேரும் ஆர்வமாக இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம்.